இப்போ ஃபஸ்ட்டு பாட்டமில் ஒரு கட் பண்ணிக்கலாம். அடுத்து டாப்பில் இதை நம்ம வந்து நட்டு வச்சோம்னாலும் நல்ல செடியாக வளர்ந்துடும். நான் காட்டுறேன் என்னுடைய பைனாப்பிள் செடியை. ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த இதில் ஆஃபாக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் இந்த கோடு இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஸ்லாண்டிங் கோடு, இதில் நம்ம ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்லாண்டிங்காகவே கட் பண்ணிக்கலாம். ஒன்றோட விட்டு ஒன்று விலகாத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைடு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இப்படி இருக்கும். இதை விட நம்ம இன்னொரு ஸ்லாண்டிங், இந்த சைடு ஸ்லாண்டிங்கையும் இன்னொருக்க போட்டுக்கலாம். அந்த வி ஷேப்பில் இப்படி நம்ம கட் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு மெஸ் ஆகாது, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கை எதையும் குத்திக்க மாட்டோம். எனக்கு முன்னாடியெல்லாம் ஒன்ஸ் டைம் இந்த பைனாப்பிள் நறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மெத்தட் வந்துட்டதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதில்ல. ஸோ எனக்கு மெஸ் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈச் பீஸ் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இது இன்னும் அப்படியே கலையாத நம்ம வச்சிட்டோம்னாக்க அந்த லைன் அப்படியே வெளியில் எடுக்கலாம். இந்த லைன் அப்படியே எடுத்து ஒட்டுக்கா அப்படி வச்சு ஒரு மேலே ஒரு கட் கொடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்துடும். ஈச் பீஸும் செப்ரேட்டடாக அழகாக வந்துடும். அப்படி ஒட்டுக்கா வராத இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கிடைக்கும். அதை எடுத்து மேலே டாப் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே கட் பண்ணி முள்ளே போட்டாச்சு. எந்த மெஸ்ஸுமே இல்லாத உங்களுக்கு ஈஸியாக பைனாப்பிள் 5 மினிட்ஸில் கட் பண்ணிடலாம். இப்போ நான் எப்படி என்னுடைய பைனாப்பிள் செடி வளர்ந்துருக்குன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கட் பண்ணிக்கிட்டேன். இதோடு தான் நான் வந்து தொட்டியில் நட்டு வச்சேன். இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு அதை, என்னோடய செடியை. இது வரைக்கும் அதில் எதுவும் காய்க்கலை, பூக்கலை. பட் செடி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இதான் என்னோடய பைனாப்பிள் செடி. இது நான் நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சும்மா நார்மலாக இந்த ஹேக்ஸ் வீடியோ பார்த்து தான் இதை வச்சேன். பட் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. நான் அதுக்கப்புறம் 1-2 வச்சேன். முன்னாடி 2-3 வச்சுருக்கேன், எதுவுமே வரலை. ஆனால் இது மட்டும் நல்லா வந்துருச்சு. இதுனா எவ்வளோ பெருசு வரும்னு தெரியலை. பட் வெயிட் பண்ணுறேன், இதுலேயும் ஒரு காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஒரு குட்டியாக ஒரு தக்காளி செடி வந்திருக்காங்க. எதுவும் சும்மா கட் பண்ணி போட்ட விதையிலேருந்து வந்தது தான். ஃபேவரெட்டு தொட்டா சினுங்கி. இப்போ எல்லாமே சினுங்கி தான் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு விதை தான் போட்டேன், அது நல்லா சுருங்கிடுச்சு. இது இன்னொரு நாள் தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.